கர்த்தர் நல்லவர். அதுதான் இருக்கிற சத்தியத்திலேயே ரொம்ப அற்புதமான சத்தியம் நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது சரியாக தெரியாது. ஏனென்றால் அவங்க எப்படியோ நினைக்கிறாங்க, எப்படியோ அவங்க காதுக்கு வந்து என்ன ஏற்றிருக்குன்னா, ஊரில் நடக்கிற அத்தனை அக்கிரமம், அநியாயம், எல்லா அக்கப்போர் எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம். அவர் விளையாண்டுட்டு இருக்கிறார். இன்னும் அவர் ஏதோ காரணத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டார், அங்கே எப்படி பண்ணிட்டார், இங்கே அப்படி பண்ணிட்டார், இவங்க வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டார், அவங்க வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டார். எல்லாம் நம்ம கடவுள் தான் எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசி 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 அறியாத ஜனங்கள் அதை அப்படி ஆக்கிட்டாங்க. கர்த்தர் நல்லவர்ன்றது போய் ஏதாவது கேடு கெட்டது நடந்தால் கர்த்தரை கேளுங்க, அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு. அவர் ஏதோ கிரிமினல் மாதிரி ஒன்றும் புரியலன்னா அது தெய்வ செயலாகிடுவாங்க. ஏன்னா இவங்க செயல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். ரொம்ப இவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. இவங்க மேலே எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது, யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி தான் அவங்க நினைப்பு. நம்ம எப்படி தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பு. இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன பவர் இருக்குது, நம்ம பண்ணுற நம்ம கையில் ஒன்றும் இல்லை. இன்னும் கேட்டால் ஆதாம் பாவம் செஞ்ச நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா அக்கிரமும் அநியாயத்துக்கும் மனிதன் தான் காரணம். அவனுடைய பாவம் தான் காரணம். அவன் உலகத்தில் கொண்டு வந்து விட்ட வாசலை திறந்து விட்டு பாவத்துக்கு பிசாசுக்கு அதுதான் காரணம், கடவுள் காரணம் இல்லை.